ஹாய் மக்களே! ஆட்டு எண்ணெய் கறி செய்ய போறேன். எப்படி செய்றதுன்னு பாருங்க. என்னென்ன பொருள் தேவையான பொருள அத காட்டுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் மிளகா வத்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, உப்பு கொஞ்சோண்டு போடணும். நான் அத எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அடுப்புல வந்து சட்டி வச்சிருக்கேன். சட்டி கொஞ்சம் காயணும். கறிய போட்டோம்னா, அந்த சட்டி அந்த இதுலயே வந்து வேகணும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. இப்ப பாருங்க, கறி போடப் போறேன். சட்டி வந்து காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் காயட்டும். தண்ணி எதுவுமே ஊத்தல. இந்த இதுலயே ஃபர்ஸ்ட் வேகணும். வந்துட்டு இஞ்சி பூண்டு மத்த எண்ணெயெல்லாம் ஊத்தணும். சரிங்களா? எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியிலேயே தான் வந்துட்டு இந்த கறி வேகணும். மத்தபடி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊத்தக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே ஊத்தல. ஆனா இந்த தண்ணியே எப்படி வெந்து வருதுன்னு பாருங்க. நம்ம தண்ணி எதுவுமே வந்து இதுல ஊத்தல. இந்த தண்ணியிலேயே வந்துட்டு வேகும். சரிங்களா? நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி வந்து சுண்டிரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மத்த பொருள் எல்லாம் வந்துட்டு சேர்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நிமிஷம் ஆச்சு வேக போட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உப்பு வந்து ஜாஸ்தியா சேர்க்கவே கூடாது. உப்பு ஜாஸ்தியா சேர்த்தோம்னா ரொம்ப கச்சிரும். ஏன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அதுல வந்து உப்பு இருக்கும். இது வந்து 1/2 கிலோ மக்களே. இவ்ளோ போட்டா போதும். சரிங்களா? போட்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வத்தட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும். இந்த டயத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டா வந்து பச்சை வாடை போகட்டும். சரிங்களா? ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கருகி போயிரும். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை மட்டும் போகட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் மஞ்சத்தூள் போடணும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வத்தல் போடப் போறேன். இதுக்கு வந்து எந்த மசாலா எதுவுமே கிடையாது. இந்த வத்தல் தான் வந்துட்டு இந்த வத்தலு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூளு, உப்பு இது மட்டும்தான் இதோட இதே. சரிங்களா? இப்ப வந்து வத்தல் போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அடி பிடிக்கும். சரிங்களா? அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு லைட்டா கிண்டி விடணும். லைட்டா கிண்டி விடணும். சரிங்களா? அது மாதிரி ஹை ஸ்பீட்ல வச்சிடாதீங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, இவ்வளவு நேரம் இது பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா எப்படி வந்து அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏன்னா ஹை ஸ்பீட்ல வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணல, தீ எரிக்கல. ஸ்லோவா வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி வத்திருச்சு. சரிங்களா? ஆகுனா அடி பிடிச்சிடும். அதனால சிம்லயே வச்சுட்டு இந்த வத்தல்லாம் அதுக்குள்ள இதாகிறது வரைக்கும் நான் இது பண்றேன். சரிங்களா? வந்துட்டு கொஞ்சம் ஈரமா இருக்கக்கூடாது. இதுல என்ன வந்து ஆட் பண்ணணும் பாத்தீங்களா? அதனால வந்துட்டு இப்ப பாருங்க, இப்பதான் அடி பிடிக்குது. இப்படி ஆகக்கூடாது. இப்ப தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த டயத்துலதான் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு எண்ணெய் சேர்த்தேன்னு இதுல நினைக்காதீங்க. இந்த எண்ணெய வச்சு நீங்க வந்து மத்த குழம்பு என்ன குழம்பு வேணாலும் வச்சீங்கன்னா, அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து
இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நெறைய ஊத்தியிருக்கேன். அது மாரி பார்த்தீங்கன்னா, வத்தல் வந்து நெறைய வத்தல் போட்டிருக்கிறேன். இந்த வத்தல் வந்து வேஸ்ட் ஆகாது. எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து இவ்வளோ வத்தல் போடுறீங்க, ரொம்ப காரமா இருக்குன்னு நெனைப்பீங்க. கண்டிப்பா காரம் இருக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம உடைக்காம போட்டுருக்கிறோம். அதுவும் இல்லாம அதிகமான காரம் கண்டிப்பா இருக்காது. இந்த வத்தல் வந்து பயன்படும். இந்த எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, அடுத்த குழம்புக்கு நம்ம ஊத்தம்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அது மாரி வந்துட்டு நீங்க வந்து அதிக நாட்கள் வந்து பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட 1 வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்ப வந்து ஆட்டுக்கறியில பார்த்தீங்கன்னா, கொழுப்பு இருக்கும். அப்புறம் வந்து வத்தல்ல வந்து காரம் இருக்கும். இந்த மஞ்சத்தூளு இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு, அந்த குழம்பு வந்து நம்ம வந்து 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த எண்ணெய நீங்க அடுத்து பயன்படுத்துனீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அது மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரட்டி விடுற கரண்டி வந்து ஜல்லி கரண்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். சின்ன கரண்டிலாம் இதுக்கு வந்து ஆகாது. ஏன்னா வந்துட்டு அப்பனாத்தான் நமக்கு அங்கிட்டு, இங்கிட்டு கெளச்சி விட்டு, நல்லா நம்ம வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்ம வந்து வதக்க வதக்க என்ன ஆகுதுன்னா, அந்த மணம் அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரவுன் கலர்ல பாருங்க. எப்படி நல்லா ஒரு இது மாரி வரும் பாருங்க. வதக்க வதக்க பாருங்க. ஒரு கலர் அப்படியே மாறும் பாருங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால வந்துட்டு எண்ணெய் ஊத்துனோம்னா அடி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, நம்ம வந்து அத வேக வைக்கும்போது சிம்ல வச்சு வேக வச்சோங்களா, ஆனா அடி பிடிக்கும். கண்டிப்பா அடி பிடிக்கும். அளவா கொஞ்சமா அடி பிடிக்கும். சரிங்களா? நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கவனமா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து அதிகமா சூடா இருக்கு. நீங்க வந்து வேகமா கிண்டக்கூடாது. உள்ள விட்டு என்ன பண்ணணும், உதறி விடுறது மாரி அப்படி லைட்டா இது பண்ணணும். சரிங்களா? எண்ணெய வேகமா கிண்டுனீங்கன்னா, வேகமா இதாயிரும். அது மாரி ரொம்ப பெரட்டாதீங்க. இந்த மாரி கெளச்சி கெளச்சி விடுங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட்டான பக்குவம் எதுன்னா, ரொம்ப இன்னும் இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப கருகிரும். ஒரு ப்ரவுன் கலர்ல நல்லா ப்ரவுன் கலர்ல வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப இருங்க நான் கிண்டி விடுறேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மிளகா வத்தலோட இது, விதைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இதா இருக்கும். சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப வந்து இந்த பக்குவத்திலேயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல நம்ம இது பண்ணோம்னா டக்குன்னு முருகிரும். சரிங்களா?